வெல்கம் டு HM Tailoring Class. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல சிசரை பயன்படுத்தி நம்ம எப்படி கட் பண்றது அப்படி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிசரை நம்ம அந்த வளைவெல்லாம் எப்படி நம்ம கட் பண்றது அப்படி நிறைய பேருக்கு கரெக்ட்டா வராது. அது நம்ம எந்த மாதிரி வச்சு கட் பண்ணலாம், எப்படி கட் பண்ணி பிராக்டீஸ் பண்ணிக்கலாம் அப்படி நம்ம இந்த கிளாஸ்ல எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் பேப்பரை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த பேப்பர்ல நம்ம ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிட்டு இத நம்ம சிசர்ல கட் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம துணியிலயும் எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பேப்பர் இந்த லெந்த் நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இத இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா நம்ம ஒரு லைன் ஒன்னு போட்டுக்கிட்டு இது லைட்டா அப்படியே இந்த மாதிரி வளைச்சு விட்டுருக்கேன். அதே மாதிரி இன்னொரு வளை நம்ம ஹார்ம் ஹோல் வளை வளைச்சிருக்கோம் பாருங்க. அதையும் நம்ம இந்த மாதிரி இந்த வளைவெல்லாம் நம்ம எப்படி இத நம்ம கட் பண்ணி பிராக்டீஸ் பண்ணிக்கலாம். இது ப்ளவுஸோட டிசைன் நான் போடுறேன். இப்போ இந்த கட்டெல்லாம் நம்ம எப்படி கட் பண்ணிக்கணும் அப்படி நம்ம பிராக்டீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நான் நார்மலா பேப்பர்ல மார்க் பண்ணியிருக்கேன். இந்த பேப்பர்ல நம்ம கட் பண்ணும்போது நம்ம துணி கட் பண்ற சிசர்ல கட் பண்ணக்கூடாது. இது பேப்பர்லாம் நம்ம இதில் கட் பண்ணோம்னா துணி நம்மளுக்கு கட் பண்ணாது. வெறும் கிளாத் மட்டும் தான் இந்த சிசர்ல கட் பண்ணணும். அப்போ தான் இது ரொம்ப நாளைக்கு வரும், நல்லாவும் கட் பண்ணும் கிளாத்தை. இப்போ இது பேப்பர் கட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி சிசர் எடுத்து வச்சிருக்கேன். இது நம்ம பேப்பர்ல கட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த வளைவெல்லாம் எப்படி கட் பண்றதுன்னு நீங்க பிராக்டீஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டா கட் பண்ணிட்டு இந்த வளைவு கிட்ட நம்ம சிசரை எடுக்காமே அப்படியே வச்சிட்டு நம்ம அந்த வளைவு வரைக்கும் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சிசரை லூஸ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். வளைவு வர இடத்துல சிசரை அப்படியே எடுத்து அப்படியே திருப்பி நம்ம கட் பண்ணிட்டு போறோம் எடுக்காம. இந்த மாதிரி நம்ம லைட்டா திருப்பும்போது அந்த வளைவு நம்மளுக்கு கரெக்ட்டா வரும். பாருங்க இப்போ பாருங்க அந்த வளைவு நம்மளுக்கு கரெக்ட்டா வந்திருக்கு. சில பேருக்கு அதை கட் பண்ணும்போது அந்த இடத்துல கிராஸா வந்துரும். இப்போ இந்த ஷேப் நம்ம கரெக்ட்டா மார்க் பண்ணிருக்கோம் பாருங்க. அந்த மார்க்லயே நம்ம கட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மார்க்ல கட் பண்றது கத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பேப்பர் மார்க் பண்ணி கட் பண்ணி பாருங்க. அப்போ அதுல நீங்க கரெக்ட்டா கட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம கிளாத்லயே நமக்கு கரெக்ட்டா வரும். பாருங்க இப்போ பேப்பர்ல கரெக்ட்டா சிசர் வச்சு நம்ம கட் பண்ணிட்டோம். இதே கிளாத்ல நான் சும்மா உங்களுக்கு லைட்டா மார்க் பண்ணிடுறேன். நீங்க சிசர்ல அந்த மார்க் மேலே கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு கிளாத் எடுத்து வச்சிருக்கோம். இது ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிட்டேன். இப்போ இது மேலே ஒரு ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ஸ்ட்ரைட் பண்றதெல்லாம் மார்க் பண்ணி விடுங்க. மார்க் பண்ணிட்டு இது நெக் நான் மார்க் பண்ணி விடுறேன். இது நான் மார்க் எல்லாம் கரெக்ட்டா பண்ணாம சும்மா ஒரு பிராக்டீஸ்க்காக தான் நான் மார்க் பண்றேன். இந்த மாதிரிலாம் மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லாம் சிம்பிளா ஒரு ப்ளவுஸை மெஷர்மென்ட் இல்லாம சும்மா மார்க் பண்றேன் நான். இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு நீங்க சிசர்ல இத கட் பண்ணி பிராக்டீஸ் பண்ணி பாருங்க. பாருங்க இப்போ சிசர் நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது அப்படினு நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சின்ன வளைவு இருக்கு பாருங்க. அதுல நம்ம கட்டவரல நம்ம இதல வெச்சுக்கணும். இன்னொரு பெரிய வளைவு இருக்கு பாருங்க. இப்போ 4 விரலும் அதுல வெச்சிட்டு இந்த மாதிரி நம்ம டைட் புடிச்சுக்கணும். இந்த மாதிரி புடிச்சிட்டு இப்படி லூஸ் பண்ணி இப்படி டைட் பண்ணும்போது நமக்கு அந்த இடத்துல பேலன்ஸ் பண்ணி கரெக்ட்டா நமக்கு சிசர் புடிச்சி கட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த சிசர் வெச்சிட்டு நம்ம இந்த மாதிரி கிளாத் கட் பண்ணும்போது கீழ இருக்கிற கிளாத்லாம் நம்ம கட் பண்ணாம மேலே மட்டும் நம்ம அப்படியே இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி நம்ம கட் பண்ணும்போது நமக்கு சிசர் ஹேண்டில் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நீங்க கட் பண்ணி பிராக்டீஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு மார்க் பண்ணிட்டு அந்த மார்க்லயே நம்ம எப்படி கட் பண்றதுன்னு நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ சிசர்ல நம்ம இத வச்சு கட் பண்ணலாம். இப்போ சிசர்ல கட் பண்ணும்போது நம்ம அந்த மார்க்லயே அந்த ஸ்ட்ரைட்லாம் கட் பண்ணிக்கலாம். பாருங்க இப்போ இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரைட் நான் கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த வளைவு அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் பேப்பர்ல கட் பண்ண பாருங்க. அதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
பாருங்கள் இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த வளைவெல்லாம் வந்து கரெக்டாக வர மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு சும்மா சிசரில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடு நெக் சைடு வளைவு வந்து நான் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சில பேருக்கு அந்த சிசர் கட் பண்ணும்போதே அந்த வளைவெல்லாம் வந்து நீட்டாக வராது. இது வந்து நீங்கள் உட்காந்து வந்து வீட்டில் பொறுமையாக வந்து இந்த மாதிரி சும்மா மார்க் பண்ணி வேஸ்ட்டு கிளாத் இருந்தால் எடுத்து வச்சு நீங்கள் மார்க் பண்ணி அந்த வளைவெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக வருதா இல்லையா அப்படின்னு நீங்கள் சிசரில் வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கங்க. இப்போ உங்களுக்கு வேஸ்ட்டு கிளாத் வீட்டில் இல்லை அப்படின்னும் போது கூட கடையில் வந்து நீங்கள் பாப்லின் கிளாத்துன்னு கேட்டிங்கன்னா காட்டனில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அது வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். ரொம்ப கொஞ்சம் திக்காக இருக்கும். நல்லா காட்டன் கிளாத்து நல்லா ஹேண்டில் பண்ண முடியும். அதையும் வாங்கி நீங்கள் சும்மா வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து பொறுமையாக நீங்கள் வீட்டில் இதை மாதிரி சின்ன சின்ன கிளாஸஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து பொறுமையாக கற்றுக்கிட்டிங்களன்னா ரொம்ப நல்லா நீங்கள் தைக்கலாம். இந்த கிளாஸை நீங்களும் பார்த்து வீட்டில் உட்காந்து ஃபஸ்ட்டு பேப்பரில் கட் பண்ணுங்கள். பேப்பரில் வந்து நார்மலாக நம்ம கட் பண்ணியிருப்போம். ஏன்னா பேப்பரில் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. சிசரில் எப்படி கட் பண்ணுறது அந்த வளைவெல்லாம் வந்து கிளாத்தில் வச்சு நீங்கள் கட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த கிளாஸை பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். இன்னும் நிறைய வந்து நம்ம ஒரு கிளாஸாக போகும்போது இந்த மாதிரி நிறைய கட்டிங்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கற்றுக்கலாம். சிசரில் நீங்கள் அந்த வளைவெல்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் கட் பண்ண தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். அப்புறம் நிறைய வர கிளாஸஸ் எல்லாம் வந்து நீங்கள் வேறு கட்டிங் எல்லாம் வந்து ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். இந்த கிளாஸ் பார்த்துட்டு நம்மளுக்கு மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். லைக் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.